ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நானே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒரு ஆளை கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஆற்றுக்கு நடுவில் தொங்க விட்டு அவனை கழுத்தறுத்து கொலை பண்ணி அதை வீடியோவும் எடுக்கிறாரு. ஸோ அங்கே உட்காந்து ரிலாக்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நானே எஸ்பியாவும் உட்காந்து அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே வருது. ஸோ தான் செஞ்ச கொலையை விசாரிக்கிறதுக்காகவே அவர் ஒரு போலீஸாகவும் போகிறாரு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தன் தொங்க போட்டு கழுத்தறுக்க போகும்போதும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கண்டும் பிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி மேலிடத்துக்கு இன்ஃபார்மும் பண்ண போக இதுக்கப்புறம் இந்த கதை நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, நான் ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு பின்னாடி என்னதான் கதை இருக்குது, மற்ற போலீஸ் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிட் தேர்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு 3வது பாட்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஹிட் ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு படங்கள் வந்தாலும் அந்த 2 படத்தையுமே நான் பார்த்ததில்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நான் வாட்ச் பண்ணி ஆகணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிச்சு, நானே ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி அப்படி என்ன தான் இருக்குது, எதை நோக்கி அவரோட கொலைகள் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு அரண்மனை வீடு, இந்த ஸ்லாஷர் த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்களா, கழுத்தை இருக்கிறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுன்னு கடைசி ஒரு அரை மணி நேரம் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட் செகண்ட் கேஸில் வரக்கூடிய ஒரு கேமியோவும் கிளைமேக்ஸில் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டரோட ஒரு தரமான சம்பவமும் இருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் ஃபேனாவோ இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்ன தான் காமன் ஸ்டோரியாக இருந்தால் கூட 2.5 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே போர் அடிக்காமல் நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றப்ப படம் பற்றிக்கிட்டு போகுது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு அரண்மனை வீடு, அதுக்குள்ளே சில கேங், அங்கே நடக்கக்கூடிய சில சமாச்சாரங்கள்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் போனால் கூட எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு போர் அடிக்கலை. இதை தவிர படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய நைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதை லைட்னிங் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை நானியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் எதுக்கியான்னு தெரியல. என்னை கேட்டிங்கன்னா நல்லா போயிட்டுருக்க படத்தில் அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. அந்த லவ் போர்ஷனை கட் பண்ணியிருந்தாலே துண்டா தூக்கி போடுறதால 20 நிமிஷம் மிச்சமாக இருக்கும். அவங்கள வச்சு பெருசாக அவங்க இல்லைனா கூட எந்த இடத்துலையுமே கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. ஸோ அந்த போர்ஷன் மட்டும் நல்லா போயிட்டு இருந்த படத்தில் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கராக இருந்துச்சோன்னு தோணும். மற்றபடி அவங்களுமே கொடுத்துருவோம்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர படத்தில் நடித்தாங்க எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் மெச்சூர் தான் தாராளமாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஹிட் தேர்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்தையும் நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆனிச்சு. அதுவும் நானே இருக்காரு அப்படின்றப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன் தான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷர் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு 2 ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே போர் அடிக்கலை. இதை தவிர 4th பார்ட்டுக்கு லீடும் கொடுத்துருக்காங்க. 4th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டரை வச்சு ஒரு தரமான கேமியோ சீக்வன்ஸும் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் பெருசாக இல்லை, லிப்லாக் சீன் ஒரு 2 இருக்கும். இதை தவிர வெட்டி வீசுறது, குரோதமான காட்சிகள், ரத்தத்தை லிட்டரலாக ஊற்றுற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்குள்ள கொடுத்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. இடத்துல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.